ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னென்னா மோர் குழம்பு. இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி. 5 நிமிஷத்தில் எல்லாமே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போது அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன துண்டு ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு க்ரீன் சில்லி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு கொத்து கறிவேப்பிலை, இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஆனியன், ஜிஞ்சர், க்ரீன் சில்லி 3ஐயும் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தயிரை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். தயிர் நல்லா க்ரீமியாக வர்றது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம தயிர் நல்லா க்ரீமியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் வாட்டர் ஆட் பண்ணிடணும். நான் 1.5 கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா. இப்போ நமக்கு மோர் குழம்புக்கு தேவையான மோர் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, ரெட் சில்லி, கறி லீவ்ஸ், மூணையும் போட்டு நல்லா தாளித்து விட்டுருங்க. அது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம ஏற்கனவே குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க ஆனியன், ஜிஞ்சர், க்ரீன் சில்லி, அதுக்கு கூட கொஞ்சம் மஞ்சள் தூளையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதெல்லாம் நல்லா வதங்கின உடனே அவ்வளோதான், நம்ம மோர் குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து மோர் கூட தாளிச்சிடலாம். மோர் கூட மிக்ஸ் பண்ணியாச்சு. நீ நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு வாட்டி. அவ்வளோதான், நம்மளுடைய மோர் குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். செய்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை பார்க்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.